ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங்லேருந்து விலாக் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. வீட்டை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். வீட்டோட நிலமையை பார்க்கும்போது ரொம்ப தலை சுற்றிச்சு. அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக ஜூஸை போட்டு குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் ஜாமான்லாம் பொறுக்கி போட்டுட்டு வீட்டில் எங்கெங்கே திங்ஸ் எல்லாம் கண்ணாப்பினான்னு இருந்ததில்ல அதெல்லாம் அங்கங்கே எடுத்து வச்சுட்டு நேராக வந்து மிஷினில் துணியை லோட் பண்ணிவிட்டு அது ஓடிட்டுருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணியை லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கிச்சனுக்கு நேராக வந்து கிச்சனில் எல்லாம் கவுண்டர் டாப்லாம் தொடச்சி விட்டுட்டு கேஸ் பர்னர் எல்லாம் தொடச்சி விட்டுட்டேன். தொடச்சிட்டு அந்த கேஸில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்து கழுவுற இடத்துல போட்டேன். நல்லா ஒரு சிங்க் பாத்திரம் சேர்ந்துருச்சு. இதுக்கு இடையில அந்த பாத்திரம் ஊறிட்டுருக்க கேப்லேயே நான் வீட்டை க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டேன். நேராக நெக்ஸ்ட்டு பாத்திரம் கழுவ தான் வந்தேன். கிச்சன் செம்ம சூப்பராக இருக்கா, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தை விளக்கி போட்டேன். கடகடன்னு பாத்திரத்தை விளக்கிட்டு இந்த செம்பு பாத்திரம் இது விளக்குறது தான் எனக்கு பெரும் வேலை. டெய்லி விளக்கி நல்லா பளிச்சுன்னு வச்சுருவேன், ஆனாலும் கருப்பாக போயிடும். புளியும் செங்கல்புல்லும் தான் போட்டு விளக்குறேன், செங்கத்தூளும், ஆனாலும் கருப்பாக போயிடுது. டெய்லி இதை விளக்குறது எனக்கு பெரும் வேலையாக இருக்குது. அப்புறம் பாத்திரம்லாம் நல்லா காஞ்சிருச்சு. ஃபேன் போட்டு விட்டோன்னே அதெல்லாம் இருக்க இடத்துல எல்லாம் கவுத்து வச்சுட்டு கிச்சனை ஓவராலாக நல்லா பார்க்கும் போதே செம்ம சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஆனாவே கொஞ்சம் ஓரளவு நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிக்குவேன். டெய்லி காலையில் க்ளீன் பண்ண மாட்டேன், ஈவினிங் க்ளீன் பண்ணிடுவேன். நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி பாசிட்டிவாக வச்சுட்டேன். அதுக்கடையில் மிஷினும் லோட் பண்ணது எல்லாம் முடிஞ்சிருச்சு. துணியெல்லாம் காய வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம், திருவாதிரை ஆரம்பிச்சிருச்சு திருவிழா. 10 நாள் திருவிழா செம்ம சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில். 10 நாளுமே செம்ம சூப்பராக நடத்துவாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும். 10ஆவது நாள் வந்து நடராஜ பெருமாள். இந்த நடராஜ பெருமாளுக்கு 108 அபிஷேகம் நடத்துவாங்க விடிய விடிய. ஃபஸ்ட்டு நாளுங்கிறதுனால ஹோமெல்லாம் வச்சு நல்லா ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்புறம் சொற்பொழிவு நடத்திட்டு இருந்தாங்க. நாதஸ்வரம் கச்சேரி நடத்துனாங்க. ஒரு 50 நாதஸ்வரமும் 50 தவளும் வச்சு நடத்துனாங்க. சூப்பராக இருந்தது கச்சேரி. நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், கேளுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 பாட்டு வாசித்தாங்க. அதுக்கப்புறம் கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் செம்ம ஹைலைட்டு. 10 நாளுமே இது மாதிரி சாமி நடன மண்டபத்தில் நடனம் ஆடும். ஒரு 11 மணி ஆயிரும் டெய்லியுமே. அதுக்கு அந்த கச்சேரி முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலில் கச்சேரி வைப்பாங்க. அது 1 ஹவர் ஆகும். இந்த சைடு பார்த்து ஒரு 1/4 மணி நேரம், அந்த சைடு பார்த்து 1/4 மணி நேரம்னு 3 வாட்டி நடக்கும் அந்த கச்சேரி. நான் அதை நாளைக்கு விலாகில் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி டெய்லியுமே இந்த நடனம் நடக்கும்போதெல்லாம் ஒரு 1 ஹவர் பக்கம் கச்சேரி நடத்தி அதுக்கப்புறம் தான் நடனம் ஆடும் சாமி. 3 வாட்டி நடனம், இந்த சைடு 3 வாட்டி, அந்த சைடு திரும்பி ஒரு 3 வாட்டி. இந்த மாதிரி போனதுக்கப்புறம் கடைசியாக 3ஆவது வாட்டி இந்த மாதிரி இந்த சைடு நேராக பார்த்தே நல்லா வேகமாக நடனம் ஆடிட்டு போவோம். பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 10 நாளுமே இந்த மாதிரி நடனம் ஆடுறத பார்க்குறதுக்காகவே நாங்களாம் சின்ன பிள்ளையிலேருந்தே ஆசையாக நாங்கள்லாம் முழிச்சிருந்துட்டு தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போய் பார்ப்போம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த திருவிழா. இந்த இதில் ஃபாஸ்ட்டாக ஆடிட்டு போய் மேலே நேராக ஊஞ்சல் வச்சுருப்பாங்க. அங்கே போய் தீபாரதனை காமிச்சிருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே பள்ளியறை நிகழ்ச்சி முடிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு 2ஆவது நாள் வந்து விலாக் அப்லோட் பண்ணுறேன். டெய்லி 10 நாளும் 10 இதாகவே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் கேப்சர் பண்ண முடியுமோ அந்தளவு கேப்சர் பண்ணி நான் அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.